ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா ஸ்ரீ மாதேஸ்வரன் திருக்கோவில். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாளந்தூர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் வந்து கன்னியாகுயில்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. வருஷம் ஒரு தடவை நமக்கு வந்து எப்போ நோம்பினா தைப்பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து விசேஷம், பயங்கரமான விசேஷமாக இருக்குங்க. ஃபுல் கூட்டமாக இருக்கும், வரவே முடியாது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்தோம். தை மாதம் வந்துட்டு போனோம். இங்கே வந்து வேண்டுதல்கள்லாம் நிறையா வைப்பாங்கங்க. ஆடு மாடு அதுக்கு வந்து நல்லா இருக்கணும், எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஆடு மாடு மனுஷ உருவம், அப்புறம் அந்த பாம்பு உருவம் இதை வாங்கி வச்சோம்னா பாம்பு பூச்சியெல்லாம் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி உள்ள கோயிலுங்க இந்த இடத்துல. மாட்டுக்கெல்லாம் எந்த ஒரு நோயும் வரக்கூடாது, ஆட்டுக்குட்டியெல்லாம் நல்லா வளரணும், பட்டி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து வாங்கி வைப்பாங்கங்க. இது ரொம்ப விசேஷமான கோயில். இதே மாதிரி நம்ம வேண்டுதல் வச்சுட்டு போனோம்னாலும் நல்லபடியாக நடந்துரும். நாங்கள் தை மாதம் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிருந்தோம். இன்றைக்கி அது எங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அதுக்காக வந்து அந்த நன்றி செலுத்தும் வகையில் நாங்கள் இந்த இடத்துக்கு, இந்த கோயிலுக்கு தேடி வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள். இந்த கன்னியா கோயில் உள்ளே வந்து கன்னிமார் தான். 7 கன்னிமார்களுக்காக நம்ம இது பண்ணுனது. இது பழங்காலத்து இதுங்க. இது சாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக இங்கே சுயம்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டு வந்துட்டோம். 2, 3 வருஷம் வந்திருக்கிறோம். ஆனால் போன வருஷம் தை மாதம் வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி வீட்டு பக்கம் எதுவும் பாம்பு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம இங்கே சாமி கும்பிட்டு போனோம்னா நமக்கு அது வராது அப்படின்னு மெயினாக சொன்னாங்கங்கிறதுக்கோசரம் நான் மெயினாக இங்கே வந்தோம். வேண்டுதல்களும் நிறைவேறிடுச்சு. அதுக்காகவும் வந்தேங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் வந்து வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் தை மாதம் வரத்துக்காட்டியும் நமக்கு வந்து அது நிறைவேறிடும். நிறைவேறினா அதுக்கு வந்து நன்றி செலுத்திட்டு நம்ம சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு போகலாம். அதுக்காக தாங்க வந்திருக்கிறோம். மாதாயே ஓம் சக்தி.